உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். தேவ பிள்ளைகளான நாம் படிக்கிற வேலை செய்கிற இடத்திலோ சொந்தக்காரங்களில் சில பேர் எந்த காரணமுமே இல்லாம நம்ம கிட்ட மோதிக்கிட்டே இருப்பாங்க. எதிரியா நினைப்பாங்க, நம்மளை பத்தி அவதூறா பேசுவாங்க. ஏன் இப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும் தானே. கெட்டவங்க என்னதான் பாவம் செய்து சந்தோஷமா இருக்கிறது போல தோற்றம் அளித்தாலும் அது தற்காலிகமே. குடிக்கிறவனுக்கு அந்த போதை இருக்கும் வரை சந்தோஷம். வாங்கி என்னதான் வீடு பொருள் வாங்கினாலும் இன்னொருத்தன் அதை விட பெருசா வாங்குற வரைக்கும் தான் அந்த சந்தோஷம். அந்த சந்தோஷம் போன உடனே அவங்க ஆத்மா ஜீவ சுவாசத்தை கொடுத்த தேவனை விட்டு தூர இருப்பதை உணர்ந்து வேதனைப்பட ஆரம்பிக்கும். ஆனா நாமளோ பாடுகள் மத்தியிலும் தேவனோடு இருப்பதையும் நம் முகத்தில் உள்ள வெளிச்சத்தையும் பார்த்து கெட்டவர்கள் பின்பாக உள்ள பிசாசுகளின் தூண்டுதலாலேயே அப்படி நம்மிடம் நடந்து கொள்கிறார்கள். ஸோ நாம் கரெக்டான ட்ராக்ல தான் இருக்கோம்னு தேவனுக்கு நன்றி.